ஹே! நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோம் தெரியுமா? சென்னையிலேருந்து ஜம்மு போகிறோம். அந்தமான் எக்ஸ்பிரஸில். ட்ரெயின் 5:15க்கு. இந்த கேப் ஆனால் 4:45க்கு தான் வந்து ஒரு பிக்கப் பண்ணேன். ஸ்டேஷன் வரவே லேட் ஆகிடுச்சு. அடிச்சு பிடிச்சி லக்கேஜை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கோம். இந்த அந்தமான் எக்ஸ்பிரஸ் சென்னையிலேருந்து வீக்லி த்ரைஸ் போகுது. சண்டே, வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே. காலையில் 5:10க்கு ட்ரெயின். ஸோ இதுதாங்க நம்ம போகிற அந்தமான் எக்ஸ்பிரஸ். நெக்ஸ்ட் 2 டேஸ்க்கு சார் தான் நம்ம வாழ்விடம். இந்த ட்ரெயின் வந்து சென்ட்ரல்லேருந்து காட்ரா வரைக்கும் போகுதுங்க. டோட்டலாக வந்து 69 ஸ்டேஷன்ஸ். ட்ராவலிங் டைம் வந்து 56 ஹவர்ஸ். இதில் ஸ்லீப்பர் வந்து 900, 3 டயர் வந்து 2400, 2 டயர் வந்து 3500. இப்போ ட்ரெயின் ஷார்ப்பாக 5:15க்கு சென்ட்ரல்லேருந்து கிளம்பிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம 2 days and 2 nights வந்து இதே ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெனஸ்டே மார்னிங் ஏறினோன்னா ஃப்ரைடே மார்னிங் வந்து நம்ம ஜம்மு ரீச் ஆகிடுவோம். காட்ரா ரீச் ஆகிறதுக்கு அன்றைக்கி மத்தியானம் ஆகிடும். இப்போ ஜம்மு தாவி ரயில்வே ஸ்டேஷன் தான் நம்ம போகிறோம். பட் நம்ம சுற்றி பார்க்க போகிறது இடம் எல்லாம் வந்து ஸ்ரீநகரை சுற்றி தான். இந்த பஹல்கம், சோனாமார்க், குல்மார்க் எல்லாமே வந்து ஸ்ரீநகர் பக்கத்தில் இருக்க ஏரியாஸ். ஸோ நம்ம காஷ்மீர்னு சொல்கிறது வந்து ஜம்மு கிடையாது. இது ஆக்சுவலி வந்து ஸ்ரீநகர். அது எனக்கு இப்போ தாங்க தெரியும். உங்களுக்கு முன்னாடி தெரியுமா? இப்போ நம்ம ஜம்முலேருந்து ஸ்ரீநகர் போகிறதுக்கு 2 வழி தாங்க இருக்குது. ஒன்று ரோடு, இல்லைன்னா ஃப்ளைட்டு. ரோடு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு மாதிரி டேஞ்சரஸான ரோடு மாதிரி இருக்குது. அண்ட் டெரெயினும் வந்து ரொம்ப டெரிஃபிக்காக இருக்கும். டிராஃபிக் ஆச்சுன்னா அவ்வளோதான், மாட்டுனா காலி அந்த மாதிரி. இல்லைன்னா ஃப்ளைட்டில் போகணும். ஆனால் இப்போது ஃபெப்ரவரியிலேருந்து நமக்கு நியூ ஆப்ஷனாக ட்ரெயினும் வந்துடும் நினைக்கிறாங்க. ஆல்ரெடி ட்ரையல் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஜம்முலேருந்து ஸ்ரீநகர் போகிறது வந்து ஈஸியாகிடும். அது தவிர்த்து டெல்லியிலேருந்து கூட ஸ்ரீநகருக்கு வந்து வந்தே பாரத் நம்ம ஜான்வரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ட்ரெயின் வந்து பிளான் பண்ண மாதிரி ஆன் டைம் போகணுன்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. அதுக்கு தான் வேண்டிக்கிட்டே இருக்கேன். எங்களுக்கு முன்னாடி போன ட்ரெயின் வந்து 4 hours லேட் ஆமாம். அந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா சிறப்பான சம்பவம் ஆகி போயிடும். நம்ம மொத்தமாக 2798 கிலோமீட்டர் போகிறோம். ஆந்திரா கிராஸ் பண்ணுறதுக்கே ஒரு நாள் ஃபுல்லாக போயிடுச்சு. நம்ம ட்ரெயின் ஏறின உடனே பெட்ஷீட் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் கம்பளி கொடுக்கவே இல்லை. ஒன்லி ஒயிட் ஷீட் தான் கொடுத்தாங்க. கம்பளி கொடுப்பாங்களா இல்லையான்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்தது. இப்போ ரீசெண்டாக அந்த ஆர்டிஐ வாஷிங் அந்த மாதிரி இஷ்யூஸ்னால இப்போ யோசிச்சுட்டே இருக்கப்போ பார்த்தா கம்பளியும் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ அப்பாடா, ஓகே கம்பளி கொடுத்துட்டாங்கடா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ டாய்லெட்டும் வந்து க்ளீனாக தாங்க இருக்குது. அடிக்கடி வந்து செக் பண்ணுறாங்க க்ளீனாக இருக்கா இல்லையான்னு. எல்லா பிளேசஸுமே வந்து மோஸ்ட்லி க்ளீனாக வச்சுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு 2 தடவை வந்து தொடச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஜேர்னி பற்றி இன்னும் நிறையா பார்க்கலாம். பாய்.